யாரும் பேசாதீங்க கொஞ்ச நேரம். ரெடியா? ஒரு துணைவேந்தரை ஒரு ஆளுநர் போய் நேற்று சந்தித்து அவருக்கு ஆதரவு திரட்டுறார் தமிழ்நாட்டில். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எதிலும் ஒரு ஏடாகூடமான காரியத்தை செய்வது நம்முடைய ஆளுநர் அவர்கள் கொஞ்சம் பரபரப்போடு செயல்படுகிறார். அதில் ஒன்றுதான் இதுவும். தமிழகத்தில் இப்போ வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிறைய நீர்த்தேக்கங்கள் ஓடைகள்லாம் உடஞ்சி போச்சு. குளங்கள்லாம் எவ்வளோ மதிப்பீடு நமக்கு சேதம் ஏற்பட்டு இருக்கும்? குறிப்பாக சிறப்பாக அது முழுக்க என்னுடைய இலாக்கா தான். என்னிடத்தில் வந்த கணக்கு பிரகாரம் சுமார் 760 இடங்களுக்கு உடைப்புகள் சிறிதும் பெரிதும் கரைகள், வாய்க்கால்கள், மதுகள் என்று உடைந்திருக்கிறது. இவர்களை முழுவதும் செப்பனிடம் வர வேண்டுமானால் அதுக்கான மதிப்பீடுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முழு விவரங்கள் இன்னும் 2 நாளில் கிடைச்சிடும். அதனால் வந்த செய்தி பிரகாரமே சுமார் ஒரு 2000 கோடிக்கு மேல் தேவைப்படும் என்று எங்கள் அதிகாரிகள் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சார், ஆஜராவத்திலிருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. ஆஜராவத்திலிருந்து விலக்கு கொடுத்துருக்காங்க. விலக்கு கொடுத்துருக்காங்க. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப பெரிய இல்லை சேதம் சொல்லிட்டாரு. அது தெரியும்.